தவண முறையிலேயா அவர் தேர்தல் அறிக்கை வெளியிடுறார். இந்த பரதேச கட்சி பிஜேபியோட வர கூட சேர்ந்துக்கிறோம், சிறுபான்மை ஓட்டு நமக்கு வராது, தலித் ஓட்டு நமக்கு வராது, என்ன பண்றது? சரி, மக்களுக்கு வாக்குறுதியா அள்ளி கொடுப்போம், நம்ம செய்வா போறோம், வெறுவாயில வடை சுட போறோம், நெருப்புன்னு சொன்னா சுடவா போகுது, லட்டுன்னு சொன்னா இனிக்கவா போகுது, மகளிர் உரிமை தொகை 2000 தரனாரு, அப்புறம் 10,000 இப்போ என்ன சொல்றது மணிக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே கொடுத்தாங்க பாருங்க உங்க மிக்சி பேனு கிரைண்டர் யாரே மாசத்துல கையெல்லாம் கடிக்கு போயிடுச்சு. யார் வீட்டுல நான் இப்ப இருக்குதா இதை பார்த்துட்டு என்ன கமெண்ட் சொல்லுங்க. எங்க வீட்டுல மிக்சி இருக்குது, பேன் இருக்குது, கிரைண்டர் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டா பாடியில அண்ணன் டெட் பாடி ஆக போறது சகஜம். ஒரு வீட்டுக்கும் 1 சவரன் நகை தரன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஓட்டு ஆகும். பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போடணும். நான் 4ஆம் கட்ட தேர்தலில் எடப்பாடி சொல்வார், யாரும் டாஸ்மாக் கடைக்கு போக தேவையில்லை, இன்னும் நைட்டு 7 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரு கிலோ தந்தூரி சிக்கன், 2 பாட்டில் அக்வாஃபைனா வாட்டர் பாட்டில். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நமது எடப்பாடியார் தவளம்பாடியார் வாய் சொல் வீரன் பாம்பாட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதை இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுக்கிறார். தவணை முறையிலேயா விடுறார் தேர்தல் அறிக்கை, இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்ல தேர்தல் அறிக்கையா விடுறார். ஒருவேளை அண்ணன் எடப்பாடி ஏதாவது தவணை முறையில இந்த ஃப்ரிட்ஜ், ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, தட்டுமுட்டு சாமானுகோ, அண்டா குண்டா புடவை, ஜாக்கெட்டு, பாவாடை, சட்டை பிட்டை, பேண்ட் பிட்டு இதெல்லாம் தவணை முறையில கொடுத்துட்டு தவணை முறையில வாங்கி எதனா அந்த காலத்துல வியாபாரம் பண்ணாரா என்னன்னு தெரியல. அண்ணன் அவர் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையும் தவணை முறையிலே வெளியிடுறாரு, இன்ஸ்டால்மெண்ட்ல வெளியிடுறாரு. அதான் தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி சொன்னார், தவணை முறையிலேயா அவர் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு. இது 3ஆம் கட்டம்னு நினைக்கிறேன். இன்னொரு கட்டம் இது தேர்தல் அறிக்கை, இன்னொரு கட்டம் இல்ல, பல கட்டங்கள். ஏன்னா இன்னும் திமுக தேர்தல் அறிக்கை வெளியில்லைங்க. இன்னும் திமுக தேர்தல் அறிக்கை வெளியில்ல. இன்னும் திமுக தேர்தல் அறிக்கை வெளியில்ல. மரியாதைக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்துடைய கழக தலைவர் திருமதி அக்கா கனிமொழி அவர்கள் தலைமையில ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. அது உண்மையான தேர்தல் அறிக்கை. எடப்பாடியார் தயாரிச்ச மாதிரி போக்கஸ் ஏமாற்றுகிற தேர்தல் அறிக்கை கிடையாது. உண்மையான தேர்தல் அறிக்கை. அது தலைவர் இன்னைக்கோ நாளைக்கோ 2 நாள் வெளியிட்டு வராங்க. தலைவர் தளபதி அவர்கள், முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு இன்னொரு தேர்தல் அறிக்கை அதுல, ஏன்னா இது ஏதாவது அதிகம் வந்துச்சுன்னா இவர் சொன்னதை விட இது ஏதாவது அதிகமா வந்துருச்சுன்னா, இதுல ஒரு 100 வந்துச்சுன்னா அவர் 500 அப்புறமா இது தேர்தல் பிரச்சாரம் ஒண்ணு இருக்கு, அது ஏதாவது 1-2 சொல்லுவார் தலைவர் தளபதி, நாளைய தமிழக மாண்புமிகு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அப்ப இவர் என்ன பண்ண, இன்னும் ஏத்திக்குவார். அதாவது நம்ம நடிகர் பாண்டியராஜன் ஒரு படம் வந்துச்சு, செந்தில் அப்புறமா பாண்டியராஜன் 2 பேர் நடிச்ச படம். அதுல பித்தளை மாத்து வேலை பண்ணியே சம்பாதிப்பாங்க, அதாவது தில்லுமுழு வேலை பண்ணியே சம்பாதிச்சுப்பாங்க படத்துல. நிஜ வாழ்க்கையில பாண்டியராஜன் நல்லவர் தான். அவரு நிறைய ஃப்ராடு வேலை பண்ணுவார் அந்த படத்துல. அதுல ஒரு பொருளை ஏலத்துக்கு விட்டு பெரிய லெவல்ல பணம் பார்க்கணும்னு சொல்லி தெருவில் உட்காந்துக்கிற பைத்தியக்காரங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துருவார். கூட்டிட்டு எல்லாருக்கும் குளிப்பாட்டி உட்கார வச்சு எல்லாருக்கும் பிஸ்கெட் கொடுப்ப. பிஸ்கெட் கொடுக்க நீ 5000, இன்னொருத்தன் 10,000, 15,000, 20,000, 25,000, 30,000 சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏலக்கல் வச்சுட்டு ஏலெடுத்து எல்லாம் உட்காந்து உடனே இந்த பைத்தியக்காரன் உட்காந்து மணி அடிச்சு பிஸ்கெட் கொடுத்தோடனே 5,000, 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000, 50,000 ஏல விட்டுருவாரு. அப்புறமா பணம் கேட்பாங்க, இந்த பைத்தியக்காரன் 50,000 எடுத்தீங்களா பணம் கொடுங்கன்னு. பிஸ்கோத்துன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிஸ்கோத் கொடுக்கறதுக்கு
அண்ணன் எடப்பாடியார் இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை இன்ஸ்டால்மெண்ட்ல விட்டுட்டு இருக்காரு. என்னடா ஏற்கனவே சொல்லிட்டாரு குமரா, ஏற்கனவே சொல்லிட்டாரு. எல்லாம் வந்து வரி கட்டி 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 இந்த திமுக ஆட்சியில வரி கட்டி கட்டி எல்லாம் நடுரோட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுக்குறேன். அந்த குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய வரி கட்டிட்டு இருக்காங்க. இந்த 10,000 ரூபாய் எப்படி குடிப்பீங்கன்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க எடப்பாடி கிட்ட. அது எப்படி கொடுப்பான்னா, மக்களுக்கு வரி போட்டு அந்த வரி வாங்கி கொடுப்பேன். இது எப்படி பாருங்க. அதாவது ரொம்ப வரி கட்டாங்களாம். வீட்டு வரி, கொலை வரி, அப்புறமா வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லா வரி டோட்டல் எல்லாமே வரி சுமை அதிகமா இருக்குது. ரொம்ப வரி சுமை, வருமான வரி, அது இது எல்லா வரி அதிகமாகுது. வரி கட்டி கட்டி மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்குறாங்கனால ஒரு 10,000 கொடுக்குறேன். நான் ஆட்சிக்கு வந்தோடனே குடும்ப அட்டைக்கு 10,000 தரேன் அப்படி இல்ல. அந்த 10,000 எப்படிங்க குடிப்பீங்க? ஏற்கனவே தமிழ்நாடு கடனா இருக்குதுன்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர். அதுக்கு நான் பொருளாதார நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து, மூத்த அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து, நான் வந்து எதுக்கெல்லாம் மக்களுக்கு வரி போட முடியுமோ, வேற மக்கள் வரி போட முடியும். தமிழ்நாட்டுல தான் வரி போட முடியும். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா போட முடியும். வரி போட்டு அட்டை வாங்கி மக்களுக்கு கொடுப்பேன். நல்ல அருமையான எடப்பாடியார். இப்போ என்ன சொல்லுகிறாருன்னு கேக்குறேன்னா, உங்களுக்கே தெரியும். இப்ப என்ன சொல்றாருன்னா, திடீர்னு ஏன்னா திமுகவுடைய அரசியல் யூகம் பார்க்கும்போது திமுக 1000 கலைஞர் ஆயிட்டார் தலைவர் தளபதி ஸ்டாலின். என்னது 1000 கலைஞர் அவருடைய கூட்டணி கட்சிகள் அரவணைச்சு அவர் தொகுதி பங்கீடு எல்லாரும் உட்கார வச்சு சமாதானம் பண்ணி கேட்பாங்க. கூட்டணினா அதிகம் கேட்பாங்க. இந்த தொகுதி தான் வேணும்னு பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எல்லா கூட்டணியும் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டார். சரி பண்ணி 2 நாள்ல எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதி, திமுக எந்த தொகுதின்னு சொல்லி அதிகபட்சம் இன்னொரு 4 நாள்ல திமுக வேட்பாளர் அறிவிச்சுட்டு போறாங்க. சோ மீடியா, சோசியல் மீடியா, தினசரி பத்திரிகை, வார பத்திரிகை எல்லாம் இன்னைக்கு தளபதி தான் ஹீரோ, திமுக தான் ஹீரோ, திமுக கூட்டணி தான் ஹீரோ, இப்படி போயிட்டு இருக்கு. சரி, என்னடா இது நமக்கு கருத்து கணிப்பு சரியா வரல. இந்த பரதேசி கட்சி பிஜேபியோட வர கூட சேர்ந்துக்கிறோம். சிறுபான்மை ஓட்டு நமக்கு வராது, தலித் ஓட்டு நமக்கு வராது. என்ன பண்றது? சரி, மக்களுக்கு வாக்குறுதியா அள்ளி கொடுப்போம். நம்ம செய்வா போறோம். வெறுவாயில வடை சுட போறோம். நெருப்புன்னு சொன்னா சுடவா போகுது, லட்டுன்னு சொன்னா இனிக்கவா போகுது. நரம்பில்லாத நாக்கு எதனா சொல்லிட்டு போலாமன்னு என்னவோ சொன்னாரு. நான் 2,000 தரேன்னாரு. முதியோர் இது மகளிர் உரிமை தொகை 2,000 தரேன்னாரு. அப்புறம் இந்த 10,000 இப்போ என்ன சொல்றது மணிக்கு ஒரு குடும்பட்டிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ்ன்ட்டார். என்னது? ஒரு குடும்பட்டிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்றாங்க. ஒரு குடும்பட்டிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். எத்தனை குடும்பட்டுக்குதோ அத்தனை குடும்பட்டிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். இன்னொரு 4 நாள் பண்ணா ஒரு குடும்பட்டிக்கு ஏசி கொடுக்குறோன்னு சொன்னாலும் கொடுப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் பில் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார். நானே சொல்றேனே, அது அவருடைய தேர்தல் அறிக்கை. திமுக பேச்சாளர் தலைவர் தளபதி தொண்டன் குடியாத்த குமரனே சொல்றேன். கரண்ட் பில்லு இல்லைன்னுவார் ஃப்ரிட்ஜுக்கு. அப்புறம் ஏசி தரேன்னு சொல்லுவார். இப்போ ஏற்கனவே வாஷிங் மிஷின் ஏதோ சொன்னாங்க இல்ல, அதான் எல்லாம் அடுக்கடுக்கா சொல்லு. ஃப்ரிட்ஜ் தரேன், நான் ஃப்ரிட்ஜ் குத்துருவேன். ஏற்கனவே குத்தாங்க பாருங்க உங்க மிக்சி, ஃபேனு, கிரைண்டரு 6 மாசத்துல கையெல்லாம் கடைக்கு போயிடுச்சு. இவங்க கொடுத்தாங்க இல்ல மிக்சி, ஃபேன், கிரைண்டர். யார் வீட்டுல நான் இப்ப இருக்குதா? இதை பார்த்து என்ன கமெண்ட் சொல்லுங்க. எங்க வீட்டுல மிக்சி இருக்குது, ஃபேன் இருக்குது, கிரைண்டர் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன். எல்லாம் காயிலாம் கடைக்கு போயிடுச்சு. 6 மாசத்துல காயிலாம் கடையில போய் பார்த்தா எலக்ட்ரிக் சாமான்ல ஒரு மிக்சி, அந்த கிரைண்டரு, அந்த ஃபேன் தான் கிடக்குது. எல்லாம் அந்த கிரைண்டர்ல செடி வச்சுட்டான். பட்டன் ரோஸ் அப்படி பூக்கும். அப்படி அந்த பட்டன் ரோஸ் வச்சுட்டான். குரோட்டன்ஸ் வச்சுட்டான். ஏன்னா இது கிரைண்டர்லயும் மிக்சிலையும் பூத்தொட்டியா பயன்படுத்துறேன். அறியாந்த அம்மா ஜெயலலிதா கொடுத்துருந்தப்பா, எடப்பாடி கொடுத்தாரு. எல்லாம் காயில கடையில போற மாதிரி ஆகி போச்சுங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜோ முதல்ல நீங்க எடப்பாடியில ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்க. அண்ணன் எடப்பாடி அவர்களே, எடப்பாடியில அண்ணன் டெட் பாடி ஆக போறது சகஜம், தெரிஞ்ச விஷயம். எடப்பாடியில அண்ணன் டெட் பாடி ஆக போறாரு. என்ன இவ்வளவு பொய்? எப்படி கொடுப்பீங்க? நீ முதல்ல ஜெயிக்க முடியாது. சோ ஓட்டுக்காக எது வேணாலும் சொல்லுவீங்களா? ஓட்டுக்காக நான் ஒன்று சொல்றேன் எடப்பாடிக்கு. நானு ஒரு வீட்டுக்கும் 1 சவரன் நகை தரேன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஓட்டு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க.
அவன் ஒரு லூஸ் ஒருத்தன் சொன்னானே, யாரு? அவன் லூஸ் அந்த பொம்பள பொறுக்கி, அந்த குடிகாரன். பொம்பள பொறுக்கின்னு சொல்ல முடியாது. அவன் அதுல வீக்கு. அந்த குடிகார பையன் ஒருத்தன் அந்த விழுப்புரத்துல குடிகாரங்கிறான்ல, அந்த எச்சப்பொறி ஜாடு மாடு ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு ஒருத்தன் பாடம் அந்த சி.வி. சண்முகன்னு. அவன் என்ன சொன்னான்? அவன் சொல்றான் திமுக தேர்தலிக்க பார்த்து எதை பார்த்தாலும் இலவசம், 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 இலவசம். கடைசியில எல்லாருக்கும் மனைவி கூட இலவசமா தரேன். எல்லாருக்கும் பொண்ணு கூட இலவசம் தரமான்னு சொல்லுவோம். அவன் பேசினான் இல்ல, என்னது அவன் கீழே இறங்கி பேசினான் இல்ல, எப்படி பேசணும் நீங்க பாத்தீங்கல்ல. அந்த மாதிரி அதிமுக பொய்யா சொன்ன வார்த்தை ஒரு மிகப்பெரிய தப்பு. அது மனைவி கூட இலவசமா கொடுப்பாங்கன்னு சொன்னா பாருங்க அவன். இப்ப நீங்க என்ன, நான் அந்த மாதிரி நான் சொல்ல வரல, நடைமுறைக்கு படுத்த முடியாது. அவருக்கு என்ன, எடப்பாடிக்கு என்ன, நான் எடப்பாடியிலாவது ஜெயிக்கணும், எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்திலாவது உட்காரணும். அதனால நம்ம இஷ்டத்துக்கு அவுத்து விடலாமே, நம்ம இஷ்டத்துக்கு அவுத்து விடலாம்னு சொல்லி அந்த ஆள் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இதை யார் அமித்ஷா சொன்னாரோ, அமித்ஷா இவங்க நீ தனியா எதுவும் முடிவெடுக்க முடியாத. யோ இது வரைக்கும் அந்த ஏடிஎம்கே ஆபீஸ்ல ஜெயலலிதா தான் நின்று எல்லாருக்கும் ரெட்டையில காமிச்சிட்டு ஆபீஸ்ல ஜெயலலிதா நிற்கும். ஒரு கட்டத்துல சசிகலா கூட நின்னுச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல அவன் பேருனா பி.எஸ். கோயலா, அதாவது கோயல், பாஜகனுடைய மேலிட பொறுப்பாளர் தமிழ்நாட்டு கோயல். அந்த ஆளு நின்று ரெட்டையில காட்டலாம் ஜெயலலிதா நின்னுகிற இடத்துல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, பாஜகனுடைய ஒரு டெம்மி அணி, பாஜகவினுடைய ஒரு அணின்னு சொல்ல வரல, பாஜகனுடைய ஒரு டெம்மி அணி இன்னைக்கு அதிமுக. அந்த நிலைமைக்கு கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி விட்டாச்சு. ஆக்சுவலி இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் கூட தயார் பண்றது அவனுக்கு தான். ஏன்னா இந்த ஆள் அது கூட பண்ண முடியாது. அது கூட இந்த ஆளு உரிமை கிடையாது. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த உரிமை கிடையாது. தேர்தல் அறிக்கை கூட யார் தயார் பண்ணுவான்னு கேட்டா பிஜேபிக்காரன் தயார் பண்ணி கொடுப்பான். அதிமுகவை எந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆள் விட்டுருக்காருன்னு பாருங்க. இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் யோசிக்கும். அநேகமா திமுக தேர்தல் அறிக்கை எதனா லீக் ஆயிடுச்சோ, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிற மாதிரி, அதுல ஏதாவது இருக்கோ இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு தெரியலப்பா. நமக்கு என்ன தெரியும், நம்ம வீட்டுல உட்காந்து பேசினுக்கிறோம், நம்ம வீட்டுல உட்காந்து பேசினுக்கிறோம். ஏன்னா திமுக என்னென்ன சொல்றதோ அதெல்லாம் அதெல்லாம் 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கா இவர் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இருந்தாலும் சொல்றாரு, ஒருவேளை திமுக தேர்தல் அறிக்கை ஏன்னா லீக் அவுட் ஆயிடுச்சோ, கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிற மாதிரி, அதை பார்த்து இவர் சொல்றாரோ, கண்டிப்பா 2 நாள் தளபதி அறிவிச்சிருவார். பயங்கரமா இருக்கும் தேர்தல் அறிக்கை. அது அவர் எது செய்வாரோ அதை சொல்லுவார், படிப்படியா செய்வார். தலைவர் கொடுக்க போற தேர்தல் அறிக்கை 2026 தேர்தல் அறிக்கை படிப்படியா செய்வார். அதனால என்ன சொல்றது, இவரு இவரு இஷ்டத்துக்கு சொல்றாரு. போன கவர்மெண்ட்ல என்ன போன தேர்தல் அறிக்கை என்ன சொன்னாரு, 2021 கேபிள் கட்டணமே கிடையாதுங்க. இப்ப அதை சொல்லிடுறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய இது படிக்கிறதுக்கு மகாபாரத ராமாயணம் மாதிரி பக்கமா தேர்தல் அறிக்கை. அது கேபிள் கட்டணம் இல்லைன்னாரு. இப்ப என்ன 3 சிலிண்டர் இலவசம்ன்றாரு. அவங்கிறான் பாரு அந்த தற்கொலை குடிகார பையன் அந்த விஜய், அவன் 6 சிலிண்டர் வந்துட்டான். சரி, அவன் களத்திலே இல்ல, தேர்தல் களத்திலே இல்லாத பத்தி நாயாம் பேசிட்டோம். அவன் களத்திலே இல்ல. சீமான் இருக்கிறவளவு கூட அவன் தற்கொலை விஜய் இல்ல. அவன் பத்தி நாம யார் பேச, குடிகார பொம்பளை பொறுக்கி எச்ச பொறுக்கி பேடிஸ் பேர்ல கடிப்பேன் விஜய் பத்தி. 3 சிலிண்டர்ன்றாரு, என்னென்னவோ சொல்றாருங்க. முதலமைச்சர் ஆயிடணும், முதலமைச்சர் ஆயிடணும், எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும். நான் பார்த்தா எப்படி கூட்டணி பேசினேன், பிஜேபி எவ்வளவு தொகுதி, நான் எத்தனை தொகுதி நிக்கிறேன் பத்தியே, நீ எத்தனை தொகுதி நின்னாலும் அவன் நிக்கிற மாதிரி தான் கணக்கு. எடப்பாடி சொல்றேன், நீ 170 நிக்கிறியோ, 178 நிக்கிறியோ, இல்ல 200 நிக்கிறியோ, இல்ல கூப்பிட்டு பேசி எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் 234 நிக்கிறியோ, நீ ரெட்டையில நின்று 1-2 ஜெயிச்சா கூட அது பிஜேபி ஜெயிச்ச மாதிரி தான் கணக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் ஆதாரத்தோட 10 பேர் ஃபைல் எங்க இருக்குது, நாளைக்கே நினைச்சா எல்லாம் உள்ள போடுவீங்க. அதிமுக காலி. அதனாலதான் அவன் பெருசெல்லாம் அதிகமான தொகுதி கேட்கல, உங்களெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா பிஜேபிக்கு நாம ஏதோ 40 50ன்னு பேசணும். ஆனா அது ஏதோ ஒரு 27 28 தான் கொடுத்துருக்காங்க. 28 அந்த மார்ஜின்ல தான் வருது. 27 28 அவ்வளவுதான், 30க்குள்ளதான் வருது. 27 28 வருது. இன்னும் அவளை கம்மியா கொடுத்துருக்கேன். அவனுக்கு அது கணக்கு இல்லை. அவனுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு வாங்கினாலும் போன முறை 4 ஜெயிச்சோம், இந்த முறை ஒரு 4 5 ஜெயிச்சா பெரிய விஷயம், அது கூட ஜெயிக்காது. அதனால அவனை கூட நிக்கிட்டோம். அவன் எத்தனை நின்னா என்ன ஆகுது, இவன் தானே ஓனரு, பிஜேபி தானே ஓனரு. இன்னும் கிட்டத்தட்ட 4 வருஷம் அவன் தான் கவர்மெண்ட் இருக்க போறான். இன்னொரு 3 வருஷம் அவன் தான், இன்னொரு 3 வருஷம் அவன் தான் கவர்மெண்ட் இருக்க போறான். அவன் என்ன பண்ணுவான், அதிமுக காலி பண்றதா கூட்டணி சேர்ந்துக்கிறான். யாரு கூட,
பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்து திமுக அடிச்சு உடைக்கிறதுக்கு டெமாலிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு தான். நல்லா தெரியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அவன் அதிமுக அப்பமுள்ளி சண்டை விட்டு பாமக முடிச்சானா, அந்த பொறிப்பையன் அன்புமணியை முடிச்சிட்டான்ல, ஐயாவை முடிச்சாச்சு. அது ஒரு பக்கம் போயிடுச்சு. சசிகலா, டாக்டர் ராமதாஸ் ஒரு கூட்டணி போயிடுச்சு. இந்த கட்சி ஒரு வலிமை மிக்க தலைவர் ஓபிஎஸ் நம்ம பக்கம் வந்துட்டாரு. அதிமுக உடைச்சி அதை டம்மியாக்கி அந்த அதிமுகவை கேப்சர் பண்ணுவான். அதனால்தான் அதிமுக கூட்டணி சேர்ந்துடும். அதனால என்னோட ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை ஒரு எனக்கு சிரிப்பாகுது. இவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாம் பார்க்கும்போது எத்தனை முறையா 3 முறை ஆயிடுச்சு. இன்னும் இருக்குது. இப்ப திமுக தேர்தல் அறிக்கை விட்டோம்னா இன்னொரு தேர்தல் அறிக்கை இருக்குது. அப்புறம் தளபதி அண்ணன் உதயா எல்லாம் பிரச்சாரத்துக்கு போவாங்க. இல்ல அங்கங்க அவங்க சொல்லுவாங்க, இன்னும் அதை பண்றேன் இதை பண்றேன். இவரு நானும் பண்றேன். ஆனா ஒரு கட்டத்துல என்ன மாதிரி ஆளு யாரோ ஒருத்தன் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்க தலைவர் தளபதியை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்குங்கள், உங்களுக்காக தலையை அறுத்து நான் உயிரே கொடுப்பேன் குடியாத்த கும்பரம் நான் சொன்னேன்னு வச்சுங்க. எடப்பாடி அப்பித்தவரி அதை தூக்கலக்கத்தை பார்த்துட்டாருன்னா எடப்பாடியும் சொல்லுவார், அவங்க நான் கழுத்தேர்த்தம் உயிர் கொடுக்குறது. அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பதவியேற்புல எடப்பாடி நான் கழுத்தை வெட்டி உயிரே கொடுப்பேன், ஓட்டு போடுங்க ரெட்டலி கடுவார். சுயமா சிந்திக்க தெரியல. பிஜேபி கார தயாரிச்சு கொடுக்குறானா இல்ல இவரே திமுக அதை காப்பி அடிக்கிறாரோ என்ன? எடப்பாடிக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அதனால பிரிட்ஜு தராண்டிக்கிறாரு. பிரிட்ஜு 2000, அப்புறமா ஒரு 10,000, இன்னும் என்னென்ன சொல்லுவாரு பார்ப்போம். அவன் சொன்ன மாதிரி சொல்லுவாரோ? எல்லாருக்கும் வீடு நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறமா என்ன சொல்லுவாரு? எல்லாருக்கும் காருன்னு சொல்லுவாரோ எடப்பாடி? எல்லாருக்கும் ஒரு காரு. இன்னொன்னு சொல்லுவாரு எடப்பாடி, டாஸ்மாக் கடைக்கு நீ போக தேவையில்லை. அடுத்து நான் 4ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி சொல்வார், யாரும் டாஸ்மாக் கடைக்கு போக தேவையில்லை. தினம் நைட்டு 7 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபுல்லு 1 கிலோ தந்தூரி சிக்கன், 2 பாட்டில் அக்வாஃபைனா வாட்டர் பாட்டில், 1 பாக்கெட் கோல்ஃபாக் ஃபில்டர் சிகரெட், இல்ல கிங்ஸ் விரும்பினா கிங்ஸ், இல்ல லைட்ஸ் விரும்பினா லைட்ஸ், இல்ல ஊறுகாய் சைடிஷ்னா ஊறுகாய் சைடிஷ், எல்லாமே கொடுக்கணும் ஓட்டு போட்டு. இவ்வளவோ சொல்லுவாரு. பொறுத்து இருந்து பார்ப்போம். உண்மையிலே காமெடி ஆகுது. எடப்பாடியினுடைய தேர்தல் இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தலுக்கு எடப்பாடி விடுறது காமெடி ஆகுது. பார்ப்போம், ரசிப்போம். எலெக்ஷன்ல நமக்கு ஒரு பொழுதுபோக்கு. வணக்கம், நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.